இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக அப்போஸ்தலர் நடபடிகளிலே 14ஆம் அதிகாரம் 7 தொடக்கம் 10 வரைக்கும் நாங்கள் வாசிக்க கேட்போம். அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லிஸ்திராவிலே ஒரு பொது வெளியிலே அப்போஸ்தலராகிய பவுலும் பர்னபாவும் அங்கே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அப்போஸ்தலராகிய பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். இது ஒரு குழப்பமும் உபத்திரவங்களும் உள்ள ஒரு காலமாயிருந்ததையும் நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது பிறக்கும் போதே ஒரு நடக்க இயலாதவனாக இருந்த ஒருவன் அந்த இடத்திலே இருந்து பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருந்தான். அதாவது சப்பானி என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். பிறப்பிலேயே அவன் நடக்க முடியாதவனாய் பிறந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கேட்பதிலே பல வகை உண்டு. சிலர் ஒரு பொழுதுபோக்காக கேட்பார்கள். சிலர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவரிடத்தில் இருந்து ஏதாவது நன்மை கிடைக்குமா என்று சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலர் இவர்கள் சொல்லுகிற அந்த தெய்வத்தின் மூலமாக எங்களுக்கு ஏதாவது நன்மைகள், இந்த உலக நன்மைகள் கிடைக்குமா என்று சிந்தித்துக் கொண்டு இருப்பார்கள். இன்னும் சிலர் இவர்கள் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு கதைகளை சொல்லுகிறார்களே, இதை கேட்டு பார்ப்போம் என்று சொல்லியும் அதை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களாகவும் இருந்திருப்பார்கள். எமது கடந்த கால ஊழிய பாதையிலே ஒரு சம்பவம் நினைவு வருகிறது. நாங்கள் வீடு வீடாக சென்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி வருவோம். அந்த வேளையிலே ஒரு சகோதர குடும்பத்தோடு நாங்கள் இவ்விதமாக சுவிசேஷத்தை சொல்லி, அப்பொழுது சுவிசேஷங்கள் அடங்கிய நல்ல ஆடியோ கேசட்டுகள் எல்லாம் இருக்கும். அதுகளையும் ஆரம்ப காலம் அவர்களுக்கு கொடுத்து, இதை நீங்கள் கேளுங்க என்று சொல்லி கொடுத்து விட்டு வருவோம். அவர்களும் மிகவும் உற்சாகமாக அவர்கள் கேட்டார்கள் என்று நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. அதனால ஏராளமான கேசட்டுகள் அவர்களுக்கு கொடுத்து கொடுத்து அவர்கள் வாங்கி கொண்டு வருவோம். ஒரு நாள் இப்படித்தான் அவரிடத்திலே போயிருந்து கதைத்துக் கொண்டிருந்து விட்டு, இவ்வளவு நாளும் கேட்டிருக்கிறீங்களே அநேக செய்திகள் எல்லாம், இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லி அப்பொழுது அவரிடத்திலே கேட்டோம். அப்பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாங்கள் எல்லாம் கேட்டோம், மிகவும் அருமையான அரசியல் என்று சொல்லி சொன்னாங்க. மிகவும் அருமையான அரசியல் செய்திகளை நாங்கள் கேட்டறிந்து கொண்டோம் என்று சொன்னார்கள். நாம் இதை கேட்டவுடனே அதிர்ச்சி அடைந்தோம். அவர்கள்
தேவனுடைய வார்த்தைகளை கேட்டார்கள், அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. அதுதான் உண்மை. அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் அதை உலக அரசியலாக அவர்கள் கண்டார்கள். இதனாலே அவர்கள் சரீரத்திலோ ஆத்மாவிலோ அவர்கள் விடுதலை பெறாமல் பரிதாப நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியே அருமையானவர்களே நாங்கள் பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்துகின்ற பலர் கூட இன்றைக்கு சபைக்கு செல்லுகிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். அவர்களுடைய அறிக்கைகள் எல்லாம் என்ன? நாங்கள் ஒழுங்க சபைக்கு செல்லுகிறோம், நாங்கள் ஊழியம் செய்கிறோம், இன்னுமாக பல பிரசங்கங்களை கேட்கிறோம், பல வேத படிப்புகளிலே நாங்கள் கலந்து கொள்ளுகிறோம் என்றெல்லாம் பெருமையாக சொல்லுவார்கள். சபைக்கு போறது நல்லது, ஊழியம் செய்வது நல்லது, பிரசங்கங்களை கேட்பது நல்லது, வேத படிப்புகளிலே கலந்து கொள்வது நல்லது. ஆனால் அவர்கள் ஆத்துமாவிலே இன்னும் விடுதலை பெறாதவர்களாய், மறுரூபம் அடையாதவர்களாய், தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே மறுரூபம் அடையாதவர்களாய், அவர்கள் மாம்சத்திலே பலன் கொண்டவர்களாய்த்தான் காணப்படுகிறார்கள். அருமையானவர்களே, இதனால அவர்கள் பிறந்தது முதல், அதாவது மறுபடியும் பிறந்தது முதல் ஆவிக்குரிய சப்பானிகளாயிருக்கிறாங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் மிகவும் பரிதாபத்துக்குரியவர்கள். இவர்கள் சப்பானி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம். உண்மைதான். சபைக்கு போவார்கள், ஊழியம் செய்வார்கள், எல்லாம் செய்வார்கள், வேத படிப்புகளிலே பங்கு கொள்ளுவார்கள், பாடல் குழுக்களிலே பங்கு கொள்ளுவார்கள். ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய சப்பானிகள். தேவனுடைய பிள்ளைகளே, அன்று பாருங்கள், லீஸ்திராவிலே பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது பல சரீர அங்கவீனர்கள், சுகீனமானவர்கள் அந்த இடத்திலே நிச்சயமாக அங்கே வந்திருப்பார்கள். மற்றும் அநேகர் கூட அந்த இடத்திலே அதை அந்த சந்தை வழியிலே இருந்து பவுல் பேசியதை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்திருப்பார்கள். அந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கண்கள் ஒருவனை உற்று பார்க்கிறது. அவன் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் அவன் நடக்க முடியாத சப்பானியாயிருந்தான். அவன் தான் விடுதலை பெற வேண்டும் என்ற அந்த விசுவாசம் உடையவனாக இருப்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியிலே கண்டுகொண்டார். அப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை பார்த்து உடனே என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று சொல்லி உரத்த சப்தத்தோடு அங்கே சொல்லுகிறார். அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே இவனை பார்த்து உடனடியாக சொல்லுகிறார். உடனடியாக வேதம் சொல்லுகிறது, உடனடியாக அவன் குதித்தெழுந்து நடந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்தவன் இப்பொழுது அவன் குதித்து எழுந்து நடப்பதற்கு, அதாவது அவன் சரீர கட்டிலிருந்து அவன் விடுதலை பெற காரணம் யார்? அப்போஸ்தலனாகிய பவுலா அல்லது பர்னபாவா? இல்லவே இல்லை. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இல்லவே இல்லை. பவுல் பிரசங்கித்த
சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மேல் இந்த மனிதனுடைய, இந்த சப்பானியினுடைய விசுவாசம் பெருகியது. அருமையானவர்களே, அவரால் தனக்கு ஒரு விடுதலை தர முடியும் என்பதை அவன் தன்னுடைய இருதயத்திலே விசுவாசித்தான். அந்த விசுவாசமே அவனுக்கு அங்கே அந்த விடுதலையை கொடுத்து விட்டது. அருமையானவர்களே, அவன் அதை அறியாமல் இருந்தான். அவன் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தான், அதை விசுவசித்துக் கொண்டிருந்தான், அவன் அறியாமல் இருந்தான். அப்பொழுது ஆவியில் உணர்ந்த பவுல், நீ எழுந்து காலூன்றி நில்லென்று அவனிடத்திலே சொன்ன பொழுது அவ்வளவுதான். அருமையானவர்களே, அவ்வளவுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். பின் அப்படி என்றால் அவனுக்கு நடந்த அந்த விடுதலை யாரினால் உண்டானது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசத்தினால் உண்டானது. இந்த காலங்களிலே அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளிலே சிலர் தங்களுடைய சபை பாஸ்டர்களிலே அல்லது அவருடைய கைகளிலே அல்லது அவருடைய சக்கோ, அதாவது மேல கோட் போட்டிருப்பின மேலாடை, சக்கோவில் உள்ள வல்லமையினாலே விடுதலை கிடைக்கிறது என்று நம்புகிறார்கள். நீங்கள் அறியாமல் இல்லை. இதனால் இன்றைக்கு அவர்களும் ஜனங்களும் கூட அந்த அவர்களுடைய மூட நம்பிக்கையை இவர்கள் பயன்படுத்தி இன்றைக்கு ஜனங்களை தங்களுடைய கைகளினாலே தள்ளிவிடுகிறார்கள். தங்களுடைய சக்கோவை கழட்டி ஆக்கள் மேல் எறிகிறார்கள், வீசி எறிகிறார்கள். ஜனங்களும் என்ன செய்கிறார்கள்? ஆசைக்கு விழுகிறார்கள். அருமையான ஒரு சம்பவம் ஒன்று ஞாபகம் வருகிறது. இந்த ஜெர்மனியிலே இருந்து அருமையானவர்களே, நெடுகத்தன்னை சீனியர் பாஸ்டர் அவர் சொல்லிக் கொள்ளுவார் எல்லாரிடத்திலும். அப்படிப்பட்டவர் ஸ்ரீலங்கா போயிருக்கிறார். அங்கே போய் அவர் என்ன செய்கிறார்? புல்பிட்டிலே நின்று தன்னுடைய கோட்டை கலட்டி வீசுறார். அங்கே விழுந்துருவார்கள். ஒருவர் எடுத்துக்கொண்டு கொடுப்பார், திருப்பி இங்காலி பக்கம் வீசுவார், அதுக்கு மேலே விழுந்தோடனே விழுவார்கள். அப்பொழுது அந்த டைமிலே இதை பார்த்து விட்டு சில பாஸ்டர் என்ன இந்த ஆள் போயிட்டு அங்கே போயிட்டு கோட்டெல்லாம் வீசு, எல்லாரும் விழுறாங்க என்று சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், இங்க பார்த்தீங்களா, இந்த வீடியோ பார்த்தீங்களா, அவளோட ஷர்ட்டெல்லாம் பின்னுக்கு நனைஞ்சு போயிருக்குது. அந்த கோட்டும் வேர்வையில் இருந்து இருக்கு. அந்த வேர்வை மனத்தில் ஒரு நிலத்தில் விழலாம் அவங்க. அல்லது போனால் இஞ்சத்தை நல்ல பெர்ஃப்யூம் தானே அடிச்சுட்டு போயிருப்பார். அந்த பெர்ஃப்யூம் சில பேருக்கு ஒத்துக்கொள்ளாது விழுந்திருப்பாங்க. வேறொன்று எனக்கு சொல்றதுக்கு இல்லை என்று சொன்னேன். பின் அவங்க சிரிச்சாங்க. வேற என்னத்தை சொல்ற, இதை தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அது நீங்க பார்த்தா தான் அதை ருசியை அதை பார்க்க முடியும். அருமையான, அதை நல்ல ரசிக்க முடியாது. அருமையான ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. பின்ன இவ்விதமாக அருமையானவர்களே, இவ்விதமாக நடக்கும் பொழுது இந்த ஜனங்கள் சிலர் பாருங்க அதை நம்புகிறார்கள். அவருடைய கோட்டிலே, அவருடைய சக்கோவிலே, மேலங்கியிலே வல்லமை இருக்கிறது, அவருடைய கையிலே வல்லமை இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த ஜனங்கள் நினைக்கிறார்கள். ஆனால் மேலங்கியிலே, அவருடைய மேலங்கியிலே இருக்கிற வல்லமை கீழங்கியிலே இல்லையா என்ற ஒரு கேள்வியும் உண்டாகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு பரிதாப நிலை இது. பாவம், அந்த ஜனங்கள் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களுடைய அந்த பலவீனத்தை கண்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவ்விதமான ஒரு தவறான அபிப்பிராயங்களை வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த மகிமையை தங்களுக்கு எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அது பொய்யான ஒரு மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஊழியங்கள் இவ்விதமாக மிகவும் ஒரு கேவலப்படுத்தப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த இடத்திலே வந்து பல சத்தியங்களை அறிந்திருக்கிற நீங்கள்,
நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாய் நீங்கள் காணப்பட வேண்டும். உங்களை அழைத்த தேவனுடைய அந்த நாமம் தூஷிக்கப்படாதபடி பாதுகாப்பது உங்களை போன்ற சத்தியம் அறிஞ்ச பிள்ளைகளினால் தான். அருமையானவர்களே, இந்த ஜனங்களை பாருங்கள், ஏமாற்றும் இந்த சீனியர் பாஸ்டரை பார்த்து நாங்கள் கேட்பதென்று சொல்லி சொன்னால் எவ்வளவு கேள்விகளை கேட்க முடியும்? பதில் சொல்லுவார்களா? இல்லை. பாவம் இந்த வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத இந்த ஜனங்களுக்காக தேவன் பரிதபிக்கிறார். இவர்களோ என்ன செய்கிறார்கள்? அவர்களை ஏமாற்றுகிறார்கள். வேதனையான ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளைகளை குறிப்பாக பாருங்கள், இந்த இடத்தில் இருக்கும் நம்முடைய சபை பிள்ளைகளை பார்த்து உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கட்டப்பட்ட ஜனங்கள் அல்ல, நீங்கள் கட்டவிழ்க்கப்பட்ட ஜனங்கள். ஆகவே நீங்கள் மற்றவர்களை கட்டவிழ்ப்பவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். பெயர் கிறிஸ்தவர்களாய் இருக்கின்ற மற்றவர்கள் அவர்கள் கட்டுக்களில் இருக்கின்றார்கள். அவர்களை நீங்கள் கட்டுக்களை அவிழ்க்கிற ஜனங்களாக காணப்பட வேண்டும். ஏதோ சபைக்கு வந்தோம் போவோம் என்று சொல்லி இருக்கக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதும் அவர்கள் நடக்க முடியாதவர்களாய் இருக்கிறார்கள், ஆவியிலே சப்பானிகளாய் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் விடுதலையாக்குகிற ஜனங்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். நீங்கள் சத்தியம் அறிந்த ஜனங்கள். நீங்கள் சத்தியம் அறியாத ஜனங்களை போன்று நீங்கள் இருந்துவிடக் கூடாது. இவ்விதமான சத்தியம் அறியாத ஜனங்களை கண்டு நீங்கள் பரிதபிக்கிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். அவர்கள் ஏதோ ஒரு வழியிலே அவர்கள் கட்டப்பட்டு போயிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை நீங்கள் கட்டவிழ்க்கிற ஜனங்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். அந்த அதிகாரம் உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கட்டப்பட்ட ஒரு மனிதனை காணும் பொழுது நான் சபைக்கு கூட்டிக் கொண்டு போகணும் என்று நிற்கிறதுக்கு முன்பாக நீங்கள் ஒன்று செய்யுங்கள். நீங்கள் அவனை கட்டவிழ்க்க பாருங்கள், கட்டவிழ்த்து கூட்டிக் கொண்டு வாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அதை பாவிக்காமல், இல்லை நான் சபைக்கு கூட்டிக் கொண்டு போய் அங்கேதான் கட்டவிழ்க்கப்பட வேணும் என்று நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆவிக்குரிய சப்பானிகள். ஏனென்றால் நாம் கூடி நிற்பதுதான் சபை. இந்த 4 சுவர் அடங்கிய கட்டிடம் அல்ல சபை. நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இந்த ஆலயம் ஒன்றாய் சேரும் பொழுது, சபையாக சேரும் பொழுது அங்கே கர்த்தர் மகிமைப்படுகிறார். ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய அங்கமாயிருக்கிறீங்க, அவயவங்களாயிருக்கிறீங்க. ஆகவே கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வல்லமையை நீங்கள் எடுத்து பாவியுங்கள். கர்த்தருடைய நாமம் எங்கும் மகிமைப்பட வேண்டும். அருமையானவர்களே, கட்டவிழ்க்கப்படுகிறவராய் காணப்படுங்கள். ஒரு அருமையான பாட்டொன்று உண்டு அல்லவா? சேர்ந்து பாடுவோம். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். ஆரேயாமே ஏருள் நீங்கி அதிசய தேவனை காண வேண்டும். ஆரியாமே ஏருள் நீங்கி அதிசய தேவனை காண வேண்டும். அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும்.
கர்த்தர் உம்மை காண வேண்டும். ஆம் அருமையானவர்களே, கட்டவிழ்க்கப்பட்ட மக்கள், இந்த கட்டப்பட்ட மனிதர்கள் எல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டு அவர்கள் கல்வாரி அண்டையிலே வந்து கர்த்தரை காணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, சபையில் இருக்கிற பாஸ்டரையோ அல்லது சீனியர் பாஸ்டரையோ அல்லது இப்படியாக அவர்களை வழிநடத்தக்கூடாது. அவர்கள் கர்த்தரை காண வேண்டும். கர்த்தர் எனக்கு சுகம் தந்தார் என்று சொல்லி யாரும் இந்த நாளிலே சொல்லுகிறார்களா? இல்லை. நான் இந்த பாசனத்திலே போனேன், அவர் எனக்கு ஜெபித்தார், நான் சுகம் அடைந்தேன். அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவன் மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம். கவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை பாருங்க, பசியால தவிக்கிறது என்று வைப்போம். ஒருவரும் உணவு கொடுக்காத நிலையில அந்த தேவ பிள்ளை சில நேரங்களிலே களவெடுத்து சாப்பிட வேண்டிய ஒரு நிலை வரலாம். ஏன்? பசி தாங்க முடியாமல். அல்லது பாருங்க, இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்நிய தேவர்களுக்கு படைத்த சாப்பாட்டை கூட வாங்கி சாப்பிடலாம். அப்பொழுது என்ன செய்வார்கள்? இந்த சப்பானி கிறிஸ்தவர்கள் உடனடியாக அவர்களை குறை சொல்லுவார்கள், அவர்களை என்னென்ன விதமாக திட்டி தீர்ப்பார்களோ அவர்கள் செய்வார்கள். அருமையானவர்கள், ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளையை குற்றம் சாட்டுகிற கிறிஸ்தவர்கள் மாய்மால கிறிஸ்தவர்கள், மாய்மால பரிசேயர்கள், மாயக்காரர்கள். அவனுக்கு ஐயோ என்றுதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். சிந்தித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் விதமான சம்பவங்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் கூட ஒரு வகையிலே கட்டப்பட்டவர்கள். இவர்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டியது அவசியம். அருமையானவர்களே, ஆகவே ஒருவன் பசியாயிருந்தால் நீ சாப்பாடு கொடு. அவன் பசியாய் இருந்ததினால் தானே, அவன் தாங்க முடியாததினால் தானே என்ன செய்கிறான்? தன்னுடைய பசியை ஆற்ற ஏதோ ஒரு தவறான வழியிலே சென்று விடுகின்றான். லூக்கா சுவிசேஷத்திலே நீங்கள் 6ஆம் அதிகாரத்திலே 3 தொடக்கம் 5 வரையுள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தாவீதும் அவருடனே அவருடைய மனிதர்களும் நிராகரிக்கப்பட்டவர்களாய் துரத்துண்டவர்களாய் இருந்த பொழுது மிகவும் பசியாயிருந்தார்கள். அப்பொழுது என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தேவனுடைய வீட்டிலே பிரவேசித்து ஆசாரியர் மட்டும் உண்ணக்கூடிய தேவ சமூகத்து அப்பங்களை புசித்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆகவே அவர்களுடைய அந்த செய்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் இன்றைய காலங்களிலே இந்த மாய்மால கிறிஸ்தவர்கள், சப்பானி கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவ்விதமான பிள்ளைகளை குற்றப்படுத்துகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் தேவ பிள்ளைகளாக, தேவ ஊழியராக இருந்தாலும் இன்றைக்கு நம்மில் சிலர் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சப்பானிகளாய் இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. ஆகவேதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு சொன்னார், சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு புறமத மக்கள் அல்ல, இன்றைக்கு சத்தியத்தை அறிந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறோம், நீங்கள் சத்தியத்தையும் அறியுங்கள். ஏனென்றால் சத்தியத்தை அறியாததினாலே அவர்கள் தவறான வழிகளிலே அவர்கள் நடக்கிறார்கள். சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்பொழுது இவ்விதமாக குற்றமற்றவர்களை குற்றப்படுத்த மாட்டார்கள். ஆகவே நாம் சிந்தித்து பார்ப்போம்.
அந்த விடுதலை நமக்குள்ளே ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே வரும் பொழுது அவன் குதித்து எழுந்து நடக்க அங்கே அவனுக்குள்ளே பலன் வருகிறது. சும்மா போய் சபையிலே போய் நின்று அங்கே பாஸ்டர் வந்து கையை வைச்ச உடனே அங்கே விழுகிறது எழும்புறது, இதுகளால் எந்த பிரயோஜனம் இல்லை, அது ஒரு காரியம் இல்லை. அது மனுஷீகத்தினாலே அது உண்டாகிற ஒரு காரியம். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாக சிந்தியுங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை சப்பானியாய் இருப்பான் என்றால் அவன் சத்தியத்தினாலே விடுதலையாக்கப்பட வேண்டும். சத்தியத்தினாலே அவன் விடுதலையாக்கப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் யார் ஒருவர் கட்டப்பட்டிருந்தால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையினாலே கட்டவிழ்க்கப்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை எங்கும் சொல்லுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கவனியுங்க, கர்த்தர் இயேசுவால் நேசிக்கப்பட்ட ஒருவனே லாசரு. நீங்கள் எல்லாரும் அறிவீங்க. இவன் மரித்து அங்கே கல்லறையிலே வைக்கப்பட்டு விட்டான். இப்பொழுது அவன் சீலைகளினாலே சுற்றப்பட்டவனாக கட்டப்பட்டவனாக வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு கல்லறைக்குள்ளே அங்கே வைக்கப்பட்ட ஒரு சடலம். இப்பொழுது இது நாரும். அந்த சடலத்துக்கு பெர்ஃப்யூம் எல்லாம் போட்டிருக்கிறாங்க, ஆனால் அது நாரும். இப்ப 4 நாள் ஆயிற்று. ஆம் அருமையானவர்களே, இப்பொழுது பாருங்க, சரீரத்திலே செத்தவனை கண்டுபிடிக்கலாம், இவன் செத்து போயிட்டான் என்று சொல்லி நன்றாக சிந்தித்து பார்க்கணும். ஆனால் ஆத்மாவிலே செத்தவனை கண்டுபிடிக்க முடியாது. சரீரத்திலே செத்தவனை நாம் தாராளமாக கண்டுபிடிக்கலாம், மரித்து விட்டான், செத்து விட்டான் அல்லது நாரும் என்று சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஆத்மாவிலே செத்து நாற்றம் அடிக்கிறவனை நீங்கள் காண முடியாது. ஏனென்றால் அவன் உலக பிரகாரமாக பெர்ஃப்யூம் போடுவான், நல்ல வடிவாக உடுத்தி செல்லுவான், நல்ல வடிவாக ஓடி ஆடி ஊழியங்களை செய்வான், எல்லாம் செய்வான். ஆனால் அவன் ஆத்மாவிலே செத்தவன், அதை அறிய முடியாது. அவன் தன்னுடைய அலங்காரத்தினாலே ஒரு மாயமான வார்த்தைகளினாலே அவன் என்ன செய்கிறான்? தான் செத்தவன் என்பதை அவன் மறைத்து விடுகிறான் மற்றவர்களுக்கு. அவன் தான் உயிருள்ளவனாகவே காண்பிப்பான். பார்ப்பவர்கள் எல்லாரும் அருமையான தேவனுடைய பிள்ளையப்பா, சத்தியத்தை அறிந்த பிள்ளையப்பா, சத்தியத்தை நன்றாக அறிந்த பிள்ளையப்பா, நல்ல ஓடி ஓடி ஊழியம் செய்கிற மனிதனப்பா என்று சொல்லி என்ன செய்வாங்க? மற்றவர்கள் நினைப்பார் உயிருள்ளவனாக. இதுதான் பரிதாப நிலை. பரிதாப நிலை. ஆத்மாவிலே செத்து போயிருக்கும் தேவ பிள்ளையே, தேவனுடைய அந்த வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, அதை விசுவாசிக்கும் போது மட்டுமே உன் ஆத்மாவிலே உயிர் வர முடியும். வெளி அலங்காரத்தினாலே உயிர் பெற முடியாது. அன்று லாசரு பாருங்க, சரீர உயிர்ப்பு அவனுடைய மாத்தாள் இடத்திலே அந்த விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்த்தார். அந்த லாசருடைய சரீர உயிர்ப்புக்கு மாத்தாளிடத்திலே விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்த்தார். விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயாம். அவளுடைய விசுவாசம் லாசருவின் நாடி போன சரீரத்தை உயிரடைய செய்தது. அருமையானவர்களே, சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்கள். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கட்டப்பட்ட ஜனங்களின் விடுதலைக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். அருமையானவர்களே, உங்களை அர்ப்பணியுங்க. சிலுவையில் அறையுண்ட இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு பிரசங்கியுங்க. அருமையானவர்களே, அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கின்ற அந்த விசுவாசத்தின் மூலமாக அவர்கள் விடுதலை பெற முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இருக்கிற தேவனுடைய
பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் கூட என்னிடத்திலே வந்து அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்னென்றால் அவர்களிடத்திலே சென்றிருக்கிறார்கள். அங்கே செல்ல இவ்விதமாக ஒரு சீனியர் பாஸ்டர் தன்னை அழைத்துக் கொள்ளுகிற அந்த இடத்திலே இருந்து சபையார் அங்கே சுவிசேஷம் சொல்லுகிறார்களாம். ரோட்டிலே நின்று அவர்கள் சொன்ன சுவிசேஷத்தை இவரிடம் என்று கேட்டார்களாம். எப்படி கேட்டார்கள்? அவருடைய பாசரை பற்றியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்திலே வாருங்கள், அவரிடத்திலே ஜெபியுங்கள், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ஜெபித்தால் உங்களுக்கு எந்த கட்டண்டாலும் சுகமாகும். இதைத்தான் அவர்கள் சொல்லி சொல்லி பாசரைத்தான் நாம் அங்கே சுவிசேஷம் சொல்லி ஆட்களை அழைத்துக் கொண்டிருந்தார்களாம் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளை வந்து சொன்னார்கள். பார்த்தீர்களா எப்படி இருக்கிறது? பின் ஆகவே இவர்கள் சொல்ல போனால் பாசலொடக்கம் அந்த சபையே சப்பானி சபை என்று சொல்லலாம். கர்த்தருடைய சபை அல்ல, சப்பானிகள் இருக்கும் இடம். ஆகவே இந்த சப்பானிகள் இருக்கும் இடம் வெளியே வந்து சத்தியத்தை அறிகின்ற இடத்திலே வந்து சேரும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? விடுதலையாக்கப்படுவார்கள். ஆகவே இவ்விதமான மக்கள் மத்தியிலே அருமையானவர்களே, உங்களுடைய ஊழியங்கள் பெருக வேண்டும். சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தருக்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை ஊட்டும்படியாக நீங்கள் புறப்பட்டு செல்ல வேண்டும். அருமையானவர்களே, இப்பொழுது பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரசங்கத்தை அங்கே கேட்டு விசுவாசித்து சரீர உபாதையில் இருந்து விடுதலை பெற்ற மனிதன், அவன் நிமித்தமாக அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாரும் பார்த்து என்ன செய்கிறாங்க தெரியுமா? பவுலையும் பர்னபாவையும் நோக்கி பார்க்கிறாங்க. விடுதலை கொடுத்தவரை நோக்கி பார்க்கவில்லை. இவன் எப்படி எந்த முறையிலே விடுதலை பெற்றார் என்று நோக்கி பார்க்கவில்லை. அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பவுலையும் பர்னபாவையும் நோக்கி பார்க்கிறாங்க. அவர்களை தேவர்களாக காண்கிறார்கள். அவர்களுக்கு பலியிட அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆர்வப்படுகிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பார்த்தீர்களா? வார்த்தைகளை அவர்களும் தான் கேட்டார்கள். பவுல் பிரசங்கித்து அந்த பிரசங்கத்தை அவர்களும் தான் கேட்டார்கள். பார்த்தீர்களா எப்படி இருக்கிறது என்று சொல்லி. இப்பொழுது பாருங்க, இன்று இப்படியான மூட நம்பிக்கையுடைய கிறிஸ்தவர்களைத்தானே நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். சபைக்கு போகிறார்களாம், ஊழியம் செய்கிறார்களாம். இன்னும் ஆச்சரியம் என்னவென்றால் தங்களை சபை தலைவர்கள் என்றும் கூட சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனாலும் அன்றுள்ள இந்த ஜூபிட்டருடைய கோவில் பூசாரிகளாகவே இன்றைக்கும் இருக்கிறார்கள் அவர்கள். புரிந்து கொள்ளுங்க. இதனால்தான் இன்றைக்கு கர்த்தருடைய நாமம் புறஜாதிகள் மத்தியிலே தூஷிக்கப்படுது. அருமையானவர்களே, காரணம் இவர்கள் எல்லாரும் ஆவிக்குரிய சப்பானிகள். தாங்களும் சப்பானிகள், சபை மக்களையும் சப்பானிகளாகவே அங்கே வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு பரிதாபமான நிலை பாருங்க அருமையானவர்களே. ஜனங்களுடைய மூட நம்பிக்கையை உடைப்பதற்கு அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் எவ்வளவாக அவர்கள் அங்கே பிரயாசப்படுகிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள், வாசித்து பாருங்கள். அங்கே யூபிட்டர், மேற்கூறி இரண்டும் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட கிரகங்கள் என்று அங்கே அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அவர்கள் தேவனாக இருக்க முடியாது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனத்துக்கு திரும்புங்கள் என்று சொல்லி பகிரங்கமாக சத்தமிட்டு சொல்லுகிறார்கள். என்று ஜனங்களை தேவன் பக்கம் திருப்புகிற ஊழியம் நடைபெறுகிறதா? சிந்தித்து பாருங்க. நாமோ ஜனங்களை தேவனிடத்திலே திரும்புகிற ஊழியத்தை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இவர்கள்தான் உண்மையான ஊழியங்கள். இவ்விதமாக நீங்கள் ஊழியம் செய்வீர்கள் என்றால் நீங்கள் தான் உண்மையான ஊழியர்கள், சரியான ஊழியர்கள், தேவனுடைய ஊழியர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்களும் உங்களை போன்ற மனுஷர்கள் என்று அங்கே பவுலும் பர்னபாவும் சுட்டி காட்டுறாங்க. நீங்க எங்களுக்கு பலி செலுத்த வருகிறீர்களே, நாங்கள் கடவுள் அல்ல, அந்த தெய்வம் அல்ல. நாங்களும் உங்களை போன்ற மனுஷர்கள்.
நாங்கள் வல்லமையுள்ள ஊழியர்கள் அல்ல. வல்லமையுள்ள ஊழியர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை இந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்த அவர்கள் மிகவும் பிரயாசப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று இந்த ஊழியங்கள் எங்கே? இந்த ஊழியக்காரர் எங்கே? இந்த இடத்திலிருந்து எழும்புவீர்களா? இப்படியான ஊழியக்காரராக இந்த இடத்திலிருந்து நீங்கள் எழும்ப வேண்டும். அருமையானவர்களே, நாம் மௌனமாய் இருக்கும் பொழுது இதனால் தான் நாளுக்கு நாள் கிறிஸ்தவ சப்பானிகள் பெருகிக் கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவ சப்பானிகள் பெருகிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்தில் இருக்கின்ற தேவ பிள்ளைகளே, நீங்கள் மனுஷரை பிரியப்படுத்த அல்ல, கர்த்தரை பிரியப்படுத்த ஊழியம் செய்யுங்கள். மனுஷருடைய முகத்துக்காக இல்ல, கர்த்தரை நோக்கி பார்த்து ஊழியத்தை செய்யுங்க. உங்களுடைய ஊழியத்திலே கர்த்தர் ஒருவரையே நீங்கள் உயர்த்தி காண்பியுங்க. கர்த்தர் ஒருவரே உயர்ந்திருக்க வேண்டும். சிலுவையில் அறையுண்ட இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் பிரசங்கிக்கிற ஊழியராக நீங்கள் எழும்ப வேண்டும். உங்கள் ஊழியத்தின் மூலமாக ஆவிக்குரிய சப்பானிகள் விடுதலை பெறட்டும். அவர்கள் குதித்து எழுந்து நடக்கட்டும். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென்.